அந்த தேவை இருக்கிறது நம்ம என்ன பக்கத்துல சரி என்று கேட்டிருந்தார்கள். எனவே இந்த பகுதிக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும் என்பதற்காக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் நானும் இங்கே நேரில் வந்து ஆய்வு செய்திருக்கிறோம். இது பொருட்கள் வைப்பதற்கான அறை தேவை என்று சொல்லி கேட்டிருக்கிறார்கள். அதே போல் உடை மாற்றுவதற்கான அறை தேவை, கழிவறை தேவை, அதே போல் சாகச விளையாட்டு வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். அதே போல வாகனம் நிறுத்துவதற்கான இடம் கேட்டிருக்கிறார்கள். அதுபோல நுழைவு சீட்டு கொடுக்கிற இடம் புனரமைக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதே போல ஓய்வறை ஒன்று ஏற்படுத்தி தர வேண்டும். அதேபோல் குடிநீருக்கான வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகள் வைத்திருக்கிறார்கள். அதையெல்லாம் சுற்றுலாத்துறையின் சார்பிலே செய்வதற்கான ஆய்வு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் நானும் இதை வந்து பார்த்திருக்கிறோம். தொடர்ந்து இது குறித்து தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். இல்லை, இன்னைக்கு காலையில் தமிழ்நாடு ஹோட்டல், கோவையில் இருக்கிற தமிழ்நாடு ஹோட்டலுக்கு சென்று ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது. அதை தொடர்ந்து இப்போது கோவை குற்றாலம் வெள்ளியங்கிரி மலை அடிவாரத்திலே ஒரு கோயில் இருக்கிறது. அதை ஆய்வு செய்ய இருக்கிறோம். தொடர்ந்து இப்படி காரமடை பகுதி, அதே ஒரு பல்வேறு இடங்கள் இன்றைய தினம் ஒரு 4-5 இடங்களை கோவை மாவட்டத்தில் ஆய்வு செய்து சுற்றுலா தலத்திற்கான சுற்றுலா பயணிகளுக்கான வசதிகளை செய்து தருவதற்காக
அந்த அடிப்படையான தேவைகளை நிறைவேற்றுவதற்கான இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. சூழல் சுற்றுலாத்துறையில வந்து பணியாளர்கள் இருக்காங்க சார், அவங்களுக்கு ஊதிய உயர்வு கொஞ்சம் ஏற்படுத்தணும். ரொம்ப நாள் ஆச்சு உங்களுக்கு சம்பளம் உயர்த்தி. இது வனத்துறை சம்பந்தப்பட்டது. வனத்துறையிலே இதுவரை 9 கோடி ரூபாய் அளவிற்கு அவர்களுக்கான ஊதியம் வழங்கப்பட்டிருப்பதாக வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இது குறித்து வனத்துறை அமைச்சர் அவர்களிடத்திலே தகவல் தெரிவித்து அவருடைய பார்வைக்கு கொண்டு சென்று அதற்கான நிவாரணம் தேடித்தரப்படும்.